Hi students, in this video you are going to learn about chapter 16 continuation, multi-level inheritance. Just we recall multi-level inheritance. Multi-level inheritance அப்படின்னா we have one base class. So A அப்படின்றது base class. So இந்த base classலேருந்து ஒரு derived class வருது. ஸோ derived class பார்த்தீங்க அப்படின்னா B. ஸோ again இந்த derived classலேருந்து again we have another derived class. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெவலாக போயிட்டே இருக்கும். ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் we see one example program. So as usual we have to write the header file hash include iostream. Next using namespace std. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் கிளாஸ். ஸோ இந்த பேஸ் கிளாஸோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட். இந்த கிளாஸ்க்குள்ள we have a variables then we have the functions. ஸோ இந்த வேரியபிள்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் அப்படின்ற விசிபிலிட்டி மோட்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் இந்த ரெண்டு வேரியபிள்ஸையும் நான் இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த கிளாஸ்க்கு வெளியில் என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஐ ஹாவ் டூ வேரியபிள்ஸ் நேம் அண்ட் ரோல் நம்பர். நெக்ஸ்ட்டு we have a function. ஸோ accept a name அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எந்த வேல்யூஸையும் வந்து ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ அதனால் இதோட ரிட்டர்ன் டைப் பார்த்திங்கன்னா void அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனோட விசிபிலிட்டி மோட் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக். ஸோ தட் மீன்ஸ் இந்த ஃபங்க்ஷனை என்னால் இந்த கிளாஸ்க்குள்ளேயும் யூஸ் பண்ண முடியும், வேறு கிளாஸ்க்குள்ளேயும் என்னால் இந்த ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தே ஆர் கெட்டிங் ரோல் நம்பர் அண்ட் நேம் ஃப்ரம் த யூசர் கிட்டேருந்து ரோல் நம்பரும் நேமும் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ ரோல் நம்பர் நேம் ஸோ இந்த ரெண்டு வேரியபிள்ஸ்குள்ளே யூசர் கிட்டேருந்து வாங்கின வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வாய்டு டிஸ்பிளே. ஸோ யூசர் கிட்டேருந்து ரிசீவ் பண்ண நேம் அண்ட் ரோல் நம்பரை வாய்டு டிஸ்பிளே நேம். ஸோ டிஸ்பிளே நேம்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இங்கே என்ன பண்ணுறாங்க டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ இதோட இந்த கிளாஸ் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு we have a two function. ஸோ இந்த ரெண்டு வேரியபிள்ஸோட ஸ்கோப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் என்னால் யூஸ் பண்ண முடியும். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் என்னால் இந்த கிளாஸ்லேயும் யூஸ் பண்ண முடியும், அவுட் சைட் ஆஃப் திஸ் கிளாஸும் என்னால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணுறேன் ரோல் நம்பரும் நேமும் யூசர் கிட்டேருந்து நான் ரிசீவ் பண்ணதை நான் என்ன பண்ணுறேன் டிஸ்பிளே நேம் ஃபங்க்ஷன் மூலயமா அதை வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கிளாஸ் எக்ஸாம் அப்படின்னு ஒரு டிரைவ்டு கிளாஸ் வந்து நம்ம டிரைவ் பண்ணுறோம். ஸோ கிளாஸ் எக்ஸாம். ஸோ டிரைவ்டு கிளாஸை நம்ம எப்படி ரைட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படின்ற கீவேர்ட் நம்ம ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் அப்படின்றது டிரைவ்டு கிளாஸோட நேம். ஸோ இந்த டிரைவ்டு கிளாஸு எந்த கிளாஸ்லேருந்து வந்தது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுதான் என்னது ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்றது என்னது இட் இஸ் எ பேஸ் கிளாஸ். இட் இஸ் எ பேஸ் கிளாஸ். ஸோ இதோட விசிபிலிட்டி மோட் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக். ஸோ ஐ கேன் யூஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்ற பேஸ் கிளாஸில் என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அதை நான் என்ன பண்ணலாம் எக்ஸாம் அப்படின்ற டிரைவ்டு கிளாஸில் ஐ கேன் ஏபிள் டு யூஸ் இட். ஸோ இந்த கிளாஸ் எக்ஸாம் இந்த டிரைவ்டு கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹாவ் எ வேரியபிள்ஸ். ஸோ இந்த வேரியபிள்ஸோட விசிபிலிட்டி மோட் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக். ஸோ ஐ கேன் யூஸ் திஸ் வேரியபிள் இன்சைட் திஸ் கிளாஸ் and outside the class. Next I have a function accept a mark. ஸோ இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் ரிட்டர்னிங் எனி வேல்யூ, அதனால் இதோட ரிட்டர்ன் டைப் என்னது வாய்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த accept a mark ஃபங்க்ஷனில் 3 சப்ஜெக்ட் மார்க்ஸ் வந்து யூசர் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணிவிட்டு அதை மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே மார்க் அப்படின்னு அனதர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபங்க்ஷனில் என்ன மார்க்ஸ் வந்து யூசர் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணாங்களோ அந்த மார்க்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ சி அவுட் யூஸ் பண்ணி என்ன மார்க்ஸ் யூசர் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ இந்த கிளாஸ் அதாவது இந்த டிரைவ்டு கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா we have a 2 functions and 3 variables. ஸோ இதோட இந்த கிளாஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு.
நெக்ஸ்ட்டு இன்னொரு கிளாஸு. ஸோ கிளாஸ் ரிசல்ட் அப்படின்னா அனதர் கிளாஸ் வந்து டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ இது எந்த கிளாஸ்லேருந்து டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாம் அப்படின்ற கிளாஸ்லேருந்து டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் அப்படின்றது ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸோட டிரைவ்டு கிளாஸு. ஸோ எகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸாம்ன்ற கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை நம்ம டிரைவ் பண்ணுறோம். ஸோ இதுதான் என்னது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு void show result அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. இதோட விசிபிலிட்டி மோட் பார்த்திங்கன்னா பப்ளிக். ஆக்சுவலாக இங்கே இன்ட்டு டோட்டல் கொடுத்துருக்காங்க, இதோட விசிபிலிட்டி மோட் வந்து இங்கே மென்ஷன் பண்ணலை. ஸோ விசிபிலிட்டி மோட் எதுவுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா இந்த வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா இதோட விசிபிலிட்டி மோட் வந்து ப்ரைவேட். ஸோ தட் இஸ் அண்டர்ஸ்டுட். எதுவுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா இதோட விசிபிலிட்டி மோட் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ப்ரைவேட், தட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஸோ பப்ளிக் அப்படின்னா ஸோ இந்த ஃபங்க்ஷனால் இந்த கிளாஸ்குள்ளேயும் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ் ஆல்சோ ஐ கேன் யூஸ் இட். ஸோ இந்த ஷோ ரிசல்ட்டில் என்ன பண்ணுறாங்க, டோட்டல் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 இந்த 3 மார்க்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. கால்குலேட் பண்ணிவிட்டு டோட்டல் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 வேரியபிள்ஸுமே கிடையாது. ஸோ ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் இந்த 3 வேரியபிள்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு இது 3 வேரியபிளையும் நம்ம மென்ஷன் பண்ணுறதுனால இந்த கிளாஸ்லேருந்து டிரைவ் பண்ணது தான் எந்த கிளாஸு, ரிசல்ட் அப்படின்ற கிளாஸு. ஸோ என்னால் எக்ஸாம் இந்த கிளாஸில் இருக்க டேட்டா மெம்பர்ஸ் அதாவது வேரியபிள்ஸையும் ஃபங்க்ஷனையும் என்னால் ரிசல்ட் அப்படின்ற டிரைவ்டு கிளாஸில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 இது 3மே எக்ஸாம் அப்படின்ற கிளாஸில் பப்ளிக்காக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இதோட விசிபிலிட்டி மோட் பார்த்திங்கன்னா பப்ளிக். அதனால் என்னால் ரிசல்ட் அப்படின்ற டிரைவ்டு கிளாஸில் யூஸ் பண்ண முடியுது. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, டோட்டல் கால்குலேட் பண்ணிவிட்டு அதை வந்து டிஸ்பிளே பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3 கிளாஸ் இருக்குது. இங்கே வந்து கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்றது பேஸ் கிளாஸ். ஸோ இந்த பேஸ் கிளாஸ்லேருந்து எக்ஸாம் அப்படின்னு ஒரு டிரைவ்டு கிளாஸ் இருக்குது. எகெயின் எக்ஸாம்ன்ற கிளாஸ்லேருந்து இன்னொரு டிரைவ்டு கிளாஸ் இருக்குது, அது வந்து ரிசல்ட். ஸோ 3 கிளாஸஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இன்ட்டு மெயின். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரிசல்ட்டு R1. ஸோ ரிசல்ட்டு அப்படின்றது லாஸ்ட்டாக நம்ம ஒரு டிரைவ்டு கிளாஸ் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு தான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ R1 அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி பேஸ் கிளாஸில் இருக்கிறது, நெக்ஸ்ட்டு டிரைவ்டு கிளாஸில் இருக்கிறது எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் வந்து அக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ R1.accept name. ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அக்செப்ட் மார்க், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் அப்படின்ற கிளாஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே நேமு, டிஸ்பிளே மார்க். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே நேம் வந்து ஸ்டூடெண்ட்டு கிளாஸில் இருக்குது. அதே மாதிரி டிஸ்பிளே மார்க் அப்படின்றது எக்ஸாம் கிளாஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷோ ரிசல்ட் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா ரிசல்ட் கிளாஸில் இருக்குது. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், லாஸ்ட்டாக எந்த கிளாஸை வந்து நம்ம டிரைவ் பண்ணமோ அந்த கிளாஸ்க்கு மட்டும்தான் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்டை வச்சுட்டு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் அதாவது இந்த கிளாஸ் வந்து எந்த கிளாஸ்லேருந்து டிரைவ் ஆகி வந்திருக்கோ அந்த கிளாஸில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், இன்வோக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் 0. ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸ் தான் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்கும். ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் இந்த பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸு அதாவது C++ ப்ரோக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிளாஸை மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது எக்ஸிக்யூஷன் இங்கே கிளாஸ் ஸ்டூடெண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகாது. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்ட்டு மெயின் இங்கேருந்து தான் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது, ரிசல்ட்டு
r1 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் டாட் அக்செப்ட் நேம் அப்படின்னாக்கா எக்ஸிக்யூஷன் வந்து கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு போகும், இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ லைக் தட் ஒன் பை ஒன் இட் எக்ஸிக்யூட் த ஃபங்க்ஷன். ஸோ டோன்ட் திங்க் இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் வந்து கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால அந்த லைன்லேருந்து தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும்னு கிடையாது. ஸோ அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க, பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. So this video you learned about a multi-level inheritance example. So ஒரு multi-level inheritance இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்றத லேர்ன் பண்ணிங்க. I think you understood the concept of multi-level inheritance. Thank you students.